வணக்கம். டான் தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணாயினி உருத்திரராசன். மன்னாரில் காற்றாலை மின் திட்டத்திற்கு எதிராக போராடி வரும் மக்கள் மீது போலீசார் கண்மூடித்தனமாக நடத்திய தாக்குதலில் பலர் காயமடைந்துள்ளனர். மன்னாரில் காற்றாலை மின் திட்டத்திற்கு எதிராக மக்கள் தொடர்ச்சியாக போராடி வரும் நிலையில் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் காற்றாலைக்கான உபகரணங்கள் மன்னார் நபருக்குள் கொண்டுவரப்பட்டதாம். இதன்போது எதிர்ப்பில் ஈடுபட்ட மக்கள் மீது போலீசார் மேற்கொண்ட தாக்குதலில் பெண்கள், ஆண்கள் என பலரும் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போலீசாரின் பாதுகாப்புடன் மன்னார் நகருக்குள் பல பாரிய வாகனங்களில் காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்கள் அமைப்பதற்கான உபகரணங்கள் நேற்றிரவு 10 மணி முதல் கொண்டுவரப்பட்டன. இந்த நிலையில் தொடர்ச்சியாக 55 நாட்களுக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் போராட்டக்குழு மாவட்ட மக்கள், கத்தோலிக்க அருட்தந்தையர்கள் உள்ளடங்கலாக பல நூற்றுக்கணக்கானவர்கள் ஒன்று கூடி எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனையடுத்து போலீசார், விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கலகம் அடக்கும் போலீசாரினர் பல நூற்றுக்கணக்கானவர்களின் பாதுகாப்புடன் பல வாகனங்களில் காற்றாலை மின்னோபுரம் அமைப்பதற்கான பொருட்கள் மன்னார் நகருக்குள் கொண்டுவரப்பட்டது. இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் வீதியை மறித்து போராட்டங்களை மேற்கொண்ட போது அங்கிருந்து அருட்தந்தையர்கள், பெண்கள் உள்ளடங்கலாக போலீசார் அவர்கள் மீது தாக்குதல்களை மேற்கொண்டனர். இதனால் குறித்த பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது. காயப்பட்டவர்கள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் தொடர்ந்தும் மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். எங்களுடைய மக்களுடைய வாழ்வையும், உரிமைகளையும், வாழ்விடங்களையும், எங்களுடைய வளங்களையும், எங்களுடைய அடையாளத்தையும் பாதுகாக்குமாக நாங்கள் முன்னெடுக்கின்ற போராட்டத்தின் 55வது நாள் இன்று. இன்றைய நாளிலே எங்களுடைய ஜனாதிபதி வாக்களித்ததன்படி நாங்கள் 30 நாட்கள் காத்திருந்தோம், எங்களுக்கு மக்களுக்கு சார்பான முடிவுகள் வரும் என்று. ஆனால் எங்களை மதிக்காமல், எங்களுடைய உரிமைகளை மதிக்காமல், எங்களுடைய வாழ்விடங்களை மதிக்காமல், எங்களுடைய வளங்களை பாதுகாக்க எந்த முடிவுகளும் எடுக்காமல் எங்களை அழிக்கும் நோக்குடன் அந்த வேலைகளுக்கு அனுமதி கொடுத்தார். அதன் நிமித்தமாக இன்றைய நாளிலே திருவண்ணாமலை துறைமுகத்திலிருந்து காற்றலை அமைப்பதற்கான உபகரணங்கள் வந்தது. அந்த வேளையில் எங்களுடைய மக்கள் தங்களுடைய ஒற்றுமை நிமித்தம் தங்களுடைய எதிர்ப்பை காட்டிய பொழுது எங்களுடைய காவல்துறையினுடைய அடாவடித்தனத்தின் வழியாக எங்களுடைய மக்கள் பலர் தாக்கப்பட்டு சிலர் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பலருடைய உடலில் காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. எங்களுடைய குருக்களை தூக்கி எறிந்திருக்கிறார்கள், அவமானப்படுத்தியிருக்கிறார்கள், தூசணத்தால் பேசியிருக்கிறார்கள். இது மிகவும் வேதனைக்குரியது. ஆனால் இது எங்களுடைய தோல்வி அல்ல, இது எங்களுடைய வெற்றி. நிச்சயமாக எங்களுடைய வெற்றியை நாங்கள் பொறுமுறை தொடர்ந்து முன்னேறுவோம். எங்களுடைய மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இருக்கிறோம். ஆகவே எங்களை யாரும் அழிக்க முடியாது, யாரும் எங்களை பயமுறுத்த முடியாது. இந்த அநீதிக்கு நாங்கள் நீதி கிடைக்கும் வரை
தாக்கப்பட்டவர்களுக்கான தூசணம் பேசிய அந்த பெரிய அதிகாரி, அவருக்கு எதிரான மற்றது எங்களுடைய மக்களை தாக்கிய எல்லா காவல்துறை வீரருக்கான உடனடி நடவடிக்கை அரசாங்கம் செய்யாவிட்டால் தொடர்ச்சியாக போராட்டம் காவல்துறைக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த இடத்திலே எங்களுடைய மக்கள் சார்பாக உறுதியாக நான் சொல்லி வைக்கின்றேன். மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டமூலத்தை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என மின்சார சபை சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜமீந்த கமகே தெரிவித்துள்ளார். மின்சார சபை மறுசீரமைப்பு செய்யும் புதிய சட்டமூலத்தை ஜனாதிபதி அவருக்குள்ள அதிகாரத்திற்கிணங்க நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என ஒன்றிணைந்த தேசிய சுதந்திர மின்சார சபை சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜமீந்த கமகே தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். මේ වන විට ලංකා විදුරල මණ්ඩලයේ සේවකයන් සහ පාලන අධිකාරිය මහජනතාව අතර රට තුළ පැවතිලා තියෙන තත්ත්වය ඔබ හොඳින්ම දන්නවා. மின்சார சபை மறுசீரமைப்பு செய்யும் புதிய சட்டமூலத்தின் ஊடாக மின்சார சபையை தனியார் மயப்படுத்தும் முயற்சி இடம்பெறுவதான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மின்சார சபையை தனியார் மயமாக்கப் போவதில்லை என கூறுகின்றார். ஆனால் இந்த விடயம் பொய்யானதாகும். ஜனாதிபதி மீதான நம்பிக்கை நிமித்தமே மக்கள் வாக்களித்தனர். தற்போதும் கூட மக்கள் ஜனாதிபதியின் மீது பாரிய நம்பிக்கை வைத்துள்ளனர். மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டம் மூலம் மின்சார சபையை முழுமையாக விற்கும் சட்டமூலமாக அமைந்துள்ளது. பொதுமக்களுக்கு இது தொடர்பில் உரிய தெளிவில்லை. உரிய தெளிவுபடுத்தலை அரசாங்கம் வழங்க வேண்டும். மக்கள் ஆணைக்கு அமையவே ஜனாதிபதி மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். மக்கள் ஆணை இதனூடாக மீறப்படுகின்றது. இந்த சட்டமூலத்தை நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி வெளிப்படுத்த வேண்டும். නෙවෙයි කියලා. නමුත් අපි කියනවා නම් මේ 2024 අංක 36 දරන පනත அரசாங்கம் தமது குறைகளை மறைக்கின்றது என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் இந்தி கனுருத்து தெரிவித்துள்ளார். தங்களை போதைப்பொருள் விடயத்தை காண்பித்து அரசாங்கம் முட்டாள்தனமான குதூகலத்தை அடைய எத்தனைப்பதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் இந்தி கனுருத்து தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ඊයේ දවසේ අපි දැක්කා JVP එකේ ජනාධිපති අපේක්ෂකතුමා மக்கள் விடுதலை முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் நந்தன குணத்திலக அரசாங்கம் தொடர்பில் பாரிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். அரசாங்கம் தமக்கு பாதகமான விடயங்களை மூடி மறைத்துவிட்டு எதிரணிக்கு பாதகமான விடயங்களை அலங்காரமாக வர்ணனைகளை செய்து வெளியிடுகின்றது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்ற வரப்பிரசாதத்தை மையமாக கொண்டு நாடாளுமன்றத்துக்குள் ராஜபக்சர்கள் மீது பாரிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். இதற்கு எதிராக நாம் சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானித்துள்ளோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான தரப்பினர் உங்கள் ஜனாதிபதி கூறிய கலாசாரம் உள்ள தலைவரை மையமாக கொண்டே உருவாக்கப்பட்டுள்ளது. எம்முடைய தலைவரே 30 வருட கால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து மக்கள் மனதில் இடம் பிடித்த தலைவர். அவருக்கு பயங்கரவாதிகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுடன் இணைந்து செயற்படும் எண்ணம் இருந்திருந்தால் மக்கள் மனதில் இடம் பிடித்திருக்க முடியாது. தங்களை விடயத்தை காண்பித்து முட்டாள்தனமான குதூகலத்தை அடைய எத்தனிக்கின்றனர். இயற்கைக்கு எதிராக அவ்வாறு செயற்பட முடியாது. மஹிந்தவால் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களை விமர்சித்தனர். ஆனால் தற்பொழுது அதன் ஊடாக லாபத்தை அவர்களே கூறுகின்றனர். இதுதான் இயற்கை என்பது. உரிய நேரத்தில் இயற்கை அதற்கு பதில் கூறும். JVP ආණ්ඩුව ඇතුලේ තියෙන තිබිච්ච පුද්ගලයෙක් තමයි අපි දන්න විදිහට නන්දන ගුණතිලක මැතිතුමා. එතුමා ප්‍රකාශ කළා ඒගොල්ලන්ගේ ආණ්ඩුව ඇතුලේ එහෙම නැත්නම් දැන් ආණ්ඩුවේ කටයුතු කරන பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை விடயத்தில் அரசியல் உள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நிராகரித்தமையின் பின்னணியில் அரசியல் காரணம் உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். நம்பிக்கை இல்லாத பேரணையை நிராகரித்தது என்று ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது என்று அன்று நாங்கள் கூறினோம். இப்போது நாங்கள் கூறினது இப்போது தெளிவாக விளங்க வருவது ஏன் இவர்கள் இதை நிராகரித்தது. இவர்கள் நிராகரித்தது அரசியல் தேவைக்கு நிராகரித்தார்கள். என்ன அரசியல் தேவை? அரசியல் தேவை தான் இந்த நம்பிக்கை இல்லாத பேரணை பாராளுமன்றத்துக்கு வந்தால் அதை பற்றி விவாதங்கள் நடந்தால் இந்த அரசாங்கத்துள்ளுக்கு ராஜபக்சேவோட இருந்தவர்கள் இந்த அவர்கள் இருக்கிறார்கள் என்று அது வெளிவரும் என்று அந்த காரணத்தை முன்வைத்து கொண்டு இன்று எங்கள் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய கதாநாயக அவர்கள் அதை நிராகரித்திருக்கிறார்கள்.
எனவே இப்போது கதாநாயகா அவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் யாப்புக்கு எதிராக, பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸுக்கு எதிராக, பாராளுமன்றம் சம்பிரதாயக்கு எதிராக அவர்கள் முடிவுகள் எடுத்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு மீண்டும் பாராளுமன்றத்திலே சபாநாயகராக இருக்கக்கூடிய தகுதியை சபாநாயகர் அவர்கள் இழந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு எதிராக எதிர்காலத்தில் மிக சீக்கிரமாக நாங்கள் நம்பிக்கை இல்லாத பேரணையை முன்வைக்கும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப நன்றி. கிளிநொச்சி புழுதியாறு ஏற்ற நீர்ப்பாசன திட்ட நீர் விநியோக பணி நேற்று மீண்டும் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. செயலிழந்து காணப்பட்ட கிளிநொச்சி புழுதியாறு ஏற்ற நீர்ப்பாசன திட்ட நீர் விநியோக பணி நேற்று மீண்டும் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. வடக்கு மாகாண விவசாய அமைச்சினால் கடந்த 2015ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்ட 8 ஆண்டுகளுக்கு மேலாக செயலிழந்த நிலையில் காணப்பட்ட புழுதியாறு ஏற்ற நீர்ப்பாசன திட்டத்திற்கு சூரிய ஒளியிலான மின்சார தொகுதி இணைப்பு மற்றும் மேல் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட நேற்று நீர் விநியோக பணி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. 2015ஆம் ஆண்டு வடக்கு மாகாண சபையால் 32 மில்லியன் ரூபாய் செலவில் திட்டம் மேற்கொள்ளப்பட்டது. திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு குறிப்பிட்ட சில மாதங்களில் செயலிழந்து இதனை புனரமைக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் நீர்ப்பாசன திட்டத்தை வடக்கு மாகாண ஆளுநர் நேரடியாக சென்று பார்வையிட்டார். அதனையடுத்து அபிவிருத்தி பணிகள் வடக்கு மாகாண சபையின் குறித்தொதுக்கப்பட்ட நிதிகள் சுமார் 12 மில்லியன் ரூபாய் செலவில் சூரிய மின்கலத்தினால் இயங்கும் நீர்க்கம்பிகள் மூலம் விவசாயிகளுக்கான உடனடி நீர் வழங்கும் திட்டத்தை கிளிநொச்சி மாவட்ட நீர்ப்பாசன திணைக்களம் மேற்கொண்டது. இவ்வாறு புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் இன்று நண்பகல் 12 மணிக்கு வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். இந்த நிகழ்வில் வடக்கு விவசாய அமைச்சின் செயலாளர், கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபர், கிளிநொச்சி மாவட்ட நீர்ப்பாசன பொறியியலாளர், இரணிமடு நீர்ப்பாசன பொறியியலாளர் மற்றும் பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்திராயன் பகுதியில் நேற்று வீதி விளக்குகள் திருத்தம் செய்யப்பட்டது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்திராயன் பகுதியில் பருத்தித்துறை பிரதேச சபையினால் நேற்று வீதி விளக்குகள் திருத்தம் செய்யப்பட்டன. மக்களின் கோரிக்கைக்கு அமைவாக கடற்கரை வீதியில் காணப்பட்ட வீதி விளக்குகள் இவ்வாறு திருத்தம் செய்யப்பட்டன. வத்திராயன் கடற்கரை வீதி அண்மை காலமாக இரவு நேரங்களில் ஒளியின்றி காணப்பட்டு வந்ததால் அப்பகுதி மக்களின் கோரிக்கைக்கு அமைய பருத்தித்துறை பிரதேச சபை தவிசாளரால் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதற்கமைய வத்திராயன் கடற்கரை வீதிகள் வீதி விளக்குகள் அனைத்தும் திருத்தம் செய்யப்பட்டன. நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய புதிய வாகன இலக்கு தகடுகள் விநியோகிக்கப்படும் என அமைச்சர் விமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். புதிய பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய புதிய வாகன இலக்கு தகடுகள் எதிர்வரும் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் விநியோகிக்கப்படும் என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று வாய்மூல வினாக்களுக்கான பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ඒසා රියදුරු බලපත්‍ර අපි ලබා දෙමින් තිබෙනවා. දැනට තිබෙන එක තමයි தற்போது சந்தையில் வாகன இலக்கு தகடுகள் இல்லாத பெரும்பாலான வாகனங்கள் உள்ளன. முந்தைய வர்த்தக நிறுவனங்களுடன் அரசியல் நடவடிக்கை, ஊழல் மற்றும் பொறுப்பற்ற தன்மையால் மோட்டார் வாகன திணைக்களம் சுமார் 10 ஆண்டுகளாக முன்னேறவில்லை. புதிய சாரதி அனுமதி பத்திரம் தயாரிக்கப்படும். வாகன இலக்கு தகடுகள் இல்லாத வாகனங்களுக்கு அடுத்த வாரம் தற்காலிக தீர்வுகள் வழங்கப்படும். புதிய பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய புதிய வாகன இலக்கு தகடுகள் எதிர்வரும் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் විනියෝගිකපඩම් දුවන්ලා තිබෙනවා. අපි හිතනවා මේ නොවැම්බර් 15න් පස්සේ අපිට පුළුවන් වෙයි කියලා ඒ ප්‍රශ්නේ වේගෙන් විසඳන්න. ඒ අතරමැදටත් අපි తాවකාලික සොලියුෂන් එකක් බොහෝ විට අපිට ලබන සතියේ පටන් ගන්න පුළුවන් වෙයි නොවැම්බර් 15. விமான போக்குவரத்து பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஒரு நாடாக விமான போக்குவரத்து பாதுகாப்பை மேலும் மேம்படுத்த நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை மற்றும் விமான நிலையம் தொடர்பாக நேற்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தின் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். මේ විෂය බහර ඇමතිවරයාට විශේෂයෙන්ම ගුවන් ශේෂ්ත්‍රයට අදාළ යෝජනා කීපයක් ඉදිරිපත් කරා.
ஒரு நாடாக நமது விமான பயண போக்குவரத்து பாதுகாப்புகள் உயர்மட்டத்தில் காணப்படுவது மகிழ்ச்சிக்குரிய விடயமாகும். விமான பாதுகாப்பு மதிப்பெண்ணில் நமது நாட்டிற்கான மதிப்பெண் 92% அமைந்து காணப்படுவதோடு இது நமது நாட்டில் விமான பயண போக்குவரத்து பாதுகாப்பை பொறுத்தவரை ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும்போது இது உயர்மட்ட மதிப்பெண்ணாக அமைந்து காணப்படுகின்றது. இருப்பினும் ஒரு நாடாக விமான போக்குவரத்து பாதுகாப்பை மேலும் மேம்படுத்த நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறே நாட்டின் விமான போக்குவரத்து துறையின் முன்னேற்றத்துக்கு தேவையான பல யோசனைகளையும் முன்வைக்க விரும்புகின்றேன். ආරක්ෂිත භාවය මේට වැඩිය වර්ධනය කිරීම සඳහා විශේෂයෙන්ම ඩොමෙස්ටික් ඒවියේෂන් දේශීය වශයෙන් ක්‍රියාත්මක වෙන ගුවන් ගමන්වල ඒ ආරක්ෂිත භාවයේ තහවුරු වීම ඉතාමත්ම වැදගත් කියන එක අපිට බොහොම පැහැදිලි. மட்டக்களப்பு ஏறாவூர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட கைதி ஒருவர் நீதிமன்ற வளாகத்தில் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளார். மட்டக்களப்பு ஏறாவூர் நீதிமன்றத்திற்கு வழக்கு விசாரணைகளுக்காக நேற்று அழைத்து வரப்பட்ட கைதி ஒருவர் நீதிமன்ற வளாகத்தில் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்டார். நேற்று மதியம் இந்த சம்பவம் இடம்பெற்றது. ஏறாவூர் மீச் நகர் பிரதேசத்தை சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தையான 40 வயதுடைய நபரை உயிரை மாய்த்துக் கொண்டவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. போதைப்பொருளை தன்வசம் வைத்திருந்தமை மற்றும் களவு தொடர்பாக இவருக்கு எதிராக 7 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விளக்குமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று விசாரணைக்கு எடுக்கப்பட்ட வழக்குகளின் பிரகாரம் இவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார். விசாரணைகளின் பின்னர் மீளவும் விளக்குமறியலில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. வழக்கு விசாரணை நிறைவடைந்த பின்னர் மலசல கூடத்திற்கு சென்ற நிலையிலேயே அங்கு உயிரை மாய்த்துள்ளார். தடயவியல் போலீசார் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து தடயங்களை சேகரித்தனர். மட்டக்களப்பு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி சடலத்தை பார்வையிட்டு அறிக்கை சமர்ப்பித்தார். ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்றத்தின் பதில் நீதிபதி வி தியாகேஸ்வரன் சம்பவ இடத்தை நேரடியாக பார்வையிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தொடர்பான விளையாட்டு செய்திகள். தேசிய குத்துச்சண்டை போட்டியில் முல்லைத்தீவு மாணவிகள் சாதனை படைத்துள்ளனர். 2025ஆம் ஆண்டுக்கான அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான தேசிய மட்ட குத்துச்சண்டை போட்டியில் முல்லைத்தீவு மாணவிகள் சாதனை படைத்துள்ளனர். கடந்த 21ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை கொழும்பு ரோயல் கல்லூரியில் போட்டிகள் இடம்பெற்றன. இந்த போட்டிகள் TMA அகாடமியின் ஊடாக மாவட்ட குத்துச்சண்டை பயிற்றுனர் தேசிந்தனின் வழிகாட்டுதலின் கீழ் இரணைப்பாளி ரோமன் கத்தோலிக்க மகா வித்தியாலய மாணவி மோகன்தாஸ் அபிசாலினி 16 வயதிற்குட்பட்ட 50 முதல் 52 கிலோ பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பாடசாலைகளுக்கும் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கும் வடக்கு மாகாணத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார். இதுகுறித்து பாடசாலை வரலாற்றில் தேசிய ரீதியில் பெற்ற முதல் பதக்கமாகும். மாணவியின் வெற்றிக்கு அதிபரின் ஊக்கமும் பெற்றோரின் உறுதுணையும் பெரிதும் காரணமாக அமைந்துள்ளது. இதேவேளை கடந்த ஆகஸ்ட் மாதம் 25 முதல் 30ஆம் தேதி வரை காலி மாநகர சபை மைதானத்தில் இடம்பெற்ற 49வது தேசிய குத்துச்சண்டை போட்டிகள் அதே TMA அகாடமியின் பயிற்சியில் பங்கேற்ற ரத்னசேகரம் லதுஷ்னா 50 முதல் 52 கிலோ பிரிவில் வெண்கல பதக்கம் வென்று முல்லைத்தீவு மாவட்டத்திற்கும் வடக்கு மாகாணத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார். யாழ்ப்பாணம் கட்டிக்காடு சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகத்திற்கு புதிய சீருடை அன்பளிப்பு செய்யப்பட்டது. யாழ்ப்பாணம் வடவராட்சி கிழக்கு கட்டிக்காடு சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகத்திற்கு நேற்று புதிய சீருடை அன்பளிப்பு செய்யப்பட்டது. சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழக மூத்த வீரரும் கழக நலன் விரும்பியுமான ரெமிமன் ஜிக்வா என்பவரால் சீருடை அன்பளிப்பு செய்யப்பட்டது. நேற்று காலை 9 மணியளவில் கட்டிக்காடு புனித கப்பலேந்தி மாதா ஆலய பங்கு தந்தையிடம் சீருடை ஒப்படைக்கப்பட்டு பக்கம் தந்தையால் தென் மேரிஸ் விளையாட்டுக் கழகத்திடம் சீருடை ஒப்படைக்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு கிடைத்திருங்கள். வணக்கம்.